நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்க இடம் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் கூட சொல்லலாம். ஒரு அழகான பழமையான தீவு. இந்த தீவு பேர் என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பச்சையாக ஃபுல்லாக மரமாக தெரியுதுல்ல, அதுதான் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது இந்த தீவு. பரபரப்பாக இருக்கிற சிங்கப்பூர்லேருந்து அப்படியே கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் பழங்குடியின மக்கள் வசிக்கிற இடம் தான் அந்த தீவு. இந்த தீவுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீவுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சிங்கப்பூரில் சங்கி வில்லேஜ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நான் போட் எடுக்கணும் அந்த தீவுக்கு போகிறதுக்கு. இந்த சங்கி வில்லேஜ் அப்படிங்கிற இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். அந்த தீவுன்னே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தீவோட பேர் வந்து புலாவ் உபின். புலாவ்னா ஏதோ டிஷ்ஷுன்னு நினச்சிக்காதீங்க. மலாய் வேர்டில் வந்து புலாவ் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ கூட்டமும் அந்த தீவுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரை சேர்ந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 64 தீவு இருக்குது. அதில் வந்து 7 தீவு வந்து ஆர்மிக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கிற தீவுக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்க போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா தீவுக்கும் போட் சர்வீஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்கு மட்டும்தான் போட் சர்வீஸ் இவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு 3-4 தீவுக்கு வந்து போட் சர்வீஸ் போகுது. அதில் முக்கியமான தீவு அப்படின்னா அந்த புலாவ் பின்னை சொல்லலாம். ஏன்னா அதிகமான மக்கள் விசிட் பண்ணக்கூடிய ஒரு தீவு அப்படின்னா புலாவ் பின் தான். வீக்கெண்ட் ஆனால் போதும் நிறைய பேர் வந்து அந்த தீவுக்கு வந்து இங்கேருந்து விசிட் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவும் இந்தோனேஷியாவும் ரொம்ப பக்கம் அப்படின்னு. சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஃபெரி போகுது. அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்தோனேஷியாவில் இருக்க பாத்தாம் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு வந்து நான் ஏற்கனவே போயிருக்கேன். அதோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இந்த போட்டில் போகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்க தேவையில்ல. போட்டில் ஏறிக்கிட்டு நம்ம காசு கொடுத்தா போதும். ஒருத்தருக்கு $4 வாங்குறாங்க 1 வேக்கு. ஒரு போட்டுக்கு வந்து 12 பேர் தான் லிமிட்டு. அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தால் அடுத்த போட்டுக்கு மாற்றி விட்டுறாங்க. இங்கேருந்து இந்த ஐலாண்டுக்கு போகிறவங்க வந்து இங்கேருந்து சைக்கிள் அப்புறம் நிறைய சமைச்சு கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் லாஸ்ட்டு போட்டு அங்கேருந்து திரும்பி வரும். அதில் பெரும்பாலும் எல்லோரும் அப்படி தான் வருவாங்க. சில பேர் வந்து டென்ட்டு மாதிரி போட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவாங்க. சிங்கப்பூரில் வந்து பொது இடத்துல இந்த மாதிரி டென்ட்டு போட்டுலாம் தங்க முடியாது. ஒரு சில பீச்சஸ்க்கும் சில இடத்துக்கு தான் வந்து அலௌடு. அதில் வந்து இந்த இடமும் அலௌடு. நம்மளோட போட்டு கிளம்பிருச்சு. பார்க்குறதுக்கு அலை இல்லாமல் இருந்தாலும் இது கடல் தான். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே தீவு இருக்கிறதுனால நடுவில் வந்து அலை இருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. அதனால தான் அலை பெருசாக இல்லை.
இந்த தீவுக்கு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு போட் வந்து காலைல 6 மணிக்கு கிளம்புது. நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த போட் சர்வீஸ் இருக்குது. இதோட ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் இங்கேருந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு. இப்போ தான் அந்த ஆழமான பகுதிக்குள்ளே என்ட்ராகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போட் அப்படியே உள் வாங்கி இப்படி மேலே மேலே போயிட்டு வருது லைட்டாக. நல்லா தெரியுது இந்த ஆழமான பகுதியில் வந்து இந்த போட்டு போகிறது. நீங்கள் பார்க்குற அந்த போட்டுங்க எல்லாமே வந்து அந்த தீவுக்கு போயிட்டு வர்ற போட்டுங்க தான். 5 நிமிஷத்துக்கு ஒரு போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். கூட்டம் வர வர போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 15 நிமிஷம் தானே ட்ராவலிங் டைம். அதனால் வந்து போட்டு அடிக்கடி இருக்குது. இந்த தீவுக்கு போயிட்டு வர பாதையிலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் நிறுத்திருக்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து தெரியலை. சிங்கப்பூரில் வந்து கப்பல் நிறுத்தி வைக்கிறதுக்கான இடமே இந்த ஏரியா தான். நம்ம போட் எடுத்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா ஈவினிங் டைமில் நிறைய கப்பல்லாம் நிறுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போட்டை பற்றி சொல்லணுன்னா வேறு எந்த ஃபெசிலிட்டியும் உள்ளே கிடையாது. நான் உட்காந்துருக்க சீட்டு கூட பார்த்தீங்கன்னா குஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பலகை தான். அந்த மாதிரி தான் இங்கே உள்ளவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூறா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளார போய் உட்காந்துக்கலாம். இந்த ஜன்னல்லாம் கூட க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன் தான். உள்ளார உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம். மேலே மட்டும் சோலார் பேனல் வச்சுருக்காங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் அட்வான்ஸாக இருக்காங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நம்ம போட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. புலாவ் உபீனுக்கு வருகை தாருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு தமிழில். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. சிங்கப்பூருக்கு வந்து லேண்ட் ஆகிற ஃப்ளைட்ஸை வந்து இங்கேருந்தே பார்க்கலாம். இவ்வளோ பக்கம்தான் அந்த தீவு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பக்கமாக இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே மழை வர மாதிரி பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு.
மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே என்ட்ரானோடனே இந்த தீவோட மேப் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மேப்பை பார்த்தாலே தெரியும் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பார்த்தே நம்ம உள்ளார போய் சுற்றி பார்த்துக்கலாம். இந்த கடலோரமாக ஜெல்லி ஃபிஷ் இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. கடிச்சிச்சின்னா விஷம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. அங்கேருந்து கிளம்பும் போது நல்லா இருந்துச்சு. இப்போ பயங்கரமாக காத்தடிக்குது. அடமலாம் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சிங்கப்பூர்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது பெரிய பெரிய பில்டிங்கு, அப்பார்ட்மெண்ட்டு தானே நம்ம மைண்டுக்கு வரும். ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த வீட்டை பார்த்திங்களா, ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டட் ஹவுஸ் தனியாக ஒரு கொல்லை வாங்கி அதில் தர வீடு கட்டி தோட்டம்லாம் வச்சு இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விலையும் அதிகம். ஏன்னா இங்கே இருக்கிற நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடு கட்டி இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ரேட்டும் அதிகம். நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரியே ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி அதில் பூச்செடி வச்சு சிங்கப்பூர்லேயும் இப்படி இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சு இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு. நம்ம ஊரில் மரத்துக்கு கீழே கோயில் இருந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். நம்ம மட்டும் இல்லை, சைனீஸும் மரத்துக்கு கீழே கோயில் வச்சு வழிபடுவாங்க. இது வந்து நான் பினாங் போனப்போ அங்கே உள்ள ஒரு விலாக் வீடியோவிலே நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி ஒரு கோயில் இங்கேயும் இருக்குது. இந்த புலாவ் உபினில் நான் பார்த்த நிறைய விஷயங்களை அடுத்த வீடியோவாக போடுறேன். இதோட தொடர்ச்சியாக அந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரி விலாக் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.